ரஷ்யா எப்பவுமே புதுமையான சில விஷயங்களை செஞ்சு முடிக்கும். அந்த வகையில் இன்னைக்கு புட்டின் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிறது சர்மாட் அப்படிங்கிற ஐசிபிஎம் டெஸ்ட். இந்த ஐசிபிஎம் உலகத்தில் ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போ ரஷ்யா வெளியிட்டிருக்காங்க. அப்படி என்ன ஸ்பெஷலான ஒரு மிசைல் இது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டை தான் நம்ம டீகோட் பண்ண போகிறோம். இன்னொரு புறம் மோடி அவர்கள் 2 வாகனங்களில் பயணம் பண்ணியிருக்காரு. இந்தியா முழுவதும் லாக்டவுன் உருவாவதற்கான வாய்ப்பை இப்போவே சில சமிக்கைகள் சொல்லிக்கிட்டு இருக்கு. அது என்ன? மூன்றாவதாக சைனா போயிருக்காரு. நம்முடைய உலகம் முழுவதும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற மனிதர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அங்கே ஒரு 4 கண்டிஷன் சைனா சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்லிட்டாரா ட்ரம்ப்பு? அது மூலிமா உலகளாவிய அளவில் மார்க்கெட் டெவலப் ஆக போகுதா அப்படிங்கிற கேள்வி, அதற்கான பதில் தான் இந்த வீடியோ. எல்லாத்தையும் தாண்டி ஈரானை பேசாமல் இருக்க முடியுமா? ஐஆர்ஜிசி செய்திருக்கக்கூடிய சம்பவங்கள், அதே நேரத்தில் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றின டீட்டெயில் ரிப்போர்ட். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. 18,000 கிலோமீட்டர் தாண்டி பயணப்படக்கூடிய ஒரு மிசைல், அதாவது கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணையை நம்ம ஐசிபிஎம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட இன்னொரு ஐசிபிஎம்மை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க ரஷ்யா. எப்படி? ஆர்சனிக் அப்படிங்கிற அந்த ஐசிபிஎம் டெஸ்ட் நடத்தும் போது உலகளாவிய அளவில் கூகுளில் புதிதாக தேடப்பட்ட ஒரு வார்த்தை தான் அந்த ஆர்சனிக். அதே மாதிரி இந்த சர்மாட் அப்படிங்கிற பேரும் இப்போ உச்சரிக்கப்படுது. சர்மாட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இந்த சர்மாட் மிசைல் என்னென்னலாம் செய்யும் அப்படிங்கிறத ரஷ்யா இப்போ பட்டியல் போட்டிருக்காங்க. உலகத்திலேயே ஸ்ட்ராங்கான மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் தான் இது. இது எந்த ஒரு மிசைலாலையும் இதனுடைய இலக்கை தடுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் ஸ்பெஷல். அதாவது புதியதொரு பிரம்மாஸ்திரம்னு சொல்லலாம். பிரம்மாஸ்திரத்தின் மீது எந்த அத்திரம் ஏதுனாலும் அதை அவங்களால தடுக்க முடியாதும்பாங்க. அந்த அளவிற்கு மகாபாரதத்தில் ஏகப்பட்ட வாயுக்களால் நிரப்பப்பட்ட ஒரு ஆயுதம் தான் இந்த பிரம்மாஸ்திரம். அது என்ன வாயு நிரப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. அதனால தான் அது ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்த வல்லது. ஸோ அப்படிப்பட்ட வாயுக்கள் என்னென்ன அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கண்டுபிடிச்சி தேடிக்கிட்டு இருக்காங்க. எந்த கொம்பனாலையும் மகாபாரதத்தில் பிரம்மாஸ்திரத்தில் என்ன மாதிரியான ஆயுதங்கள் இருக்குது, வாயுக்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. இது ஒரு பக்கம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இந்த சர்மாட் அப்படிங்கிற அந்த ஏவுகணையில் 10 டன்னு வார்ஹெட் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது, சுமந்து சென்று தாக்குவதற்கு வல்லது. 10 டன்னா கால்குலேட் பண்ணி பாருங்க எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு. டாப் ஸ்பீடு மேக் 12 இதுதான் டாப் ஸ்பீடு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, 10 ஹெவி அண்டு 16 லைட்டர் மல்டிபிள் MIRV இதில் அட்டாச் பண்ணி அனுப்ப முடியும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இது போகக்கூடிய தூரம் அப்படிங்கிறது 18,000 கிலோமீட்டர் தாண்டி பயணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரவுண்டு எனக்கு தெரிஞ்ச அளவில் 35,000 கிலோமீட்டர்ஸ் இதால் பயணப்பட முடியுங்கிறாங்க. ஒட்டுமொத்த உலகத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய ரஷ்யா உண்மையிலேயே அடுத்ததாக எந்த நாட்டின் மீதும் அவங்க ஏவுகணையை ஏவ முடியும். இந்த சர்மாட் அப்படிங்கிற மிசைல் மூலியமா உக்ரைன் அப்படிங்கிற நாட்டை முழுவதுமாக அழிச்சிட முடியும் அப்படிங்கிறாங்க. உக்ரைன்கிற நாடு இல்லாமலே கூட போகும் இந்த ஒரே ஒரு மிசைல் மூலியமா அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் வெளியாயிருக்கு. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் இன்னும் ஆச்சரியப்படுத்துது. நேட்டோ இந்த மிசைலை பார்த்து சொல்றாங்க இது சாத்தான் 2 அப்படிங்கிறாங்க. சாத்தான் 1 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஆர்சனிக் மிசைல். சாத்தான் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த சர்மாட் அப்படிங்கிற மிசைல் அப்படிங்கிறாங்க. ஸோ நாட்டோவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இந்த சர்மாட். அது வரைக்கும் புரியுது. ட்ரம்ப் ஜி ஜின்பிங் மீட்டிங். ட்ரம்ப் 2 நாள் பயணமாக இப்போது எங்கே போயிருக்காரு? சைனாவுக்கு போயிருக்காரு. சைனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங்கை மீட் பண்ணுறாரு.
இந்த மீட்டிங்கில் பேசப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று தைவான் மீதான உரிமை. சைனாவுக்கு தான் முழுமையாக தைவான் மீதான உரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது தான் தகவல். அது மட்டும் இல்லை, தைவானை விட்டு கொடுப்பதற்கு அமெரிக்கா சம்மதம் தெரிவித்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது சீனாவினுடைய நிபந்தனை. அந்த வகையில் இப்போ ஃப்ரேமில் தெரியுதுல இந்த 4 பாயிண்ட் தான் மெயினான விஷயமாக பேசுபொருளாக மாறி இருக்கு. இதுக்கு ஓகே சொன்னீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த கையெழுத்து அப்படிங்கிறது அமெரிக்காவோடு சேர்ந்து டைப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்கக்கூடிய இடங்களில் கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடிய ட்ரம்பாக மாறிவிட்டார். உலகளாவிய அளவில் 10% வரி விதித்து அந்த 10% வரியையும் திருப்பி கொடுக்கக்கூடிய துர்பாக்கியமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். சீனாவின்ல போய் அவர் கையெழுத்து போட்டுட்டு மட்டுமே வர முடியுமே தவிர சாதித்து விட்டு வருவாரா அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதில் நம்ம கிட்ட கிடையாது. காரணம் என்னன்னா, சீனாவினுடைய மிகச்சிறந்த ஒரு அடிமையாக மாறுவதற்கான வாய்ப்பு மட்டும்தான் ட்ரம்ப் முன்னாடி இப்போ இருக்கு. குளோபல் லெவல்ல இந்த ஆயில் கிரைசிஸ் அப்படிங்கிறது ஈரான் வார் ரிலேட்டடா பெரிய லெவலில் பேசுபொருளாக மாறி இருக்கு. நம்ம இந்தியாவில் இனிமே வாகனங்களை பயன்படுத்துறதுக்கு பதிலாக, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் இனிமேல் அதிகமான அளவில் பயன்படுத்தணும் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. எப்படி தெரியுமா? அவர் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களில் கூட எண்ணிக்கையை கம்மி பண்ணிட்டார். அமித்ஷா பயன்படுத்தக்கூடிய வாகனங்களில் 50% கட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி தொடர்ச்சியாக அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படுது அப்படின்னா மக்களுடைய பயன்பாட்டுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கையும் இனிமே குறைவாகும். பெட்ரோல் டீசல் விலை அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படிங்கிற அந்த தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. எது எப்படியோ ஏர் இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு அதை விட ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். சென்னை, சிங்கப்பூர், டெல்லி, நியூயார்க் உள்ளிட்ட ஏகப்பட்ட நாடுகளுக்கு அவங்க பயணப்படக்கூடிய இடம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே ஏர் இந்தியா விமானங்கள் அங்கெங்கே அப்படி நிப்பாட்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும். எந்த விதமான எரிபொருள் ரேட் அதிகமானதுனால விமான எரிபொருள் ரொம்ப பெரிய அளவில் ஹையாக இருக்குது. இதனால் விமானங்களை இயக்க முடியாது. பரவாயில்ல, நட்டம் ஆனாலும் பரவாயில்ல, அப்படி நிப்பாட்டி போடு, எந்த வண்டியும் இயக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் விமான போக்குவரத்து அப்படிங்கிறது பெரிய அளவில் ஸ்ட்ரகிளுக்கு உள்ளாயிருக்குங்கிற தகவல் வெளியாயிருக்கு. நம்மளுடைய பள்ளி குழந்தைகளும் லாக்டவுன் ரிலேட்டடாக ஏகப்பட்ட சிரமங்களுக்கு உள்ளாக போகிறாங்க. இது எல்லாமே அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களுக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும். ட்ரம்ப் அவர்கள் வெனிசுலா நாட்டை போய் இப்போது 51வது மாகாணமாக நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். வெனிசுலாங்கிறது ஒரு நாடு. உலகளாவிய அளவில் எண்ணெயில் அதிகமான அளவில் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யப்படக்கூடிய நாடு. அப்படிப்பட்ட நாட்டில் இருக்கக்கூடிய அதிபர் மதுரா அவர்களை கடத்திட்டு போய் சிறையில் வச்சிருக்காரு அமெரிக்காவில். அப்படிப்பட்ட அதிபர் கொடூரமான ஒரு அரக்கனாக ட்ரம்ப் சித்தரிக்கிறாங்க. வெனிசுலா நாட்டை சேர்ந்த மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவங்க இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வெனிசுலா 51வது மாகாணமாக அமெரிக்காவில் செயல்படும். ஏற்கனவே கனடாவை அப்படி சொன்னார். கனடாவில் இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட் வந்துட்டாங்க. இனிமே அப்படி சொல்ல முடியாது. பட் வெனிசுலாவில் இப்போது சீரற்ற ஒரு தன்மை இருக்குது. அதை பயன்படுத்தி ஒட்டுமொத்த வெனிசுலாவையும் தன்னுடைய மாகாணமாக மாற்றுவதற்கான முயற்சியில் ட்ரம்ப் ஈடுபடுறாரு. இதற்கு வெனிசுலா மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐஆர்ஜிசி ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 500 கிலோமீட்டர் ஒட்டுமொத்தமாக தன்வசப்படுத்தியிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுக்குள்ளே நுழையக்கூடிய அமெரிக்க கப்பல் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்களையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு வழியாக இருக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது எங்களுடைய பகுதி தான். அதே நேரத்தில் கத்தாருடைய சில பகுதிகளில் அட்டாக்கும் நடத்தியிருக்காங்க. இந்த அட்டாக் அப்படிங்கிறது இரவு நேரத்தில் நடத்தப்பட்டதாக இன்னைக்கு காலையிலிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் சொல்லுது. அது மட்டும் இல்லை, ஐஆர்ஜிசியை சேர்ந்த ஒரு முக்கியமான 2 நபர்களை கத்தார் அரசு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது. குவைத்திலையும் இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. குவைத் அரசும் பார்த்தீங்கன்னா ஐஆர்ஜிசியை சேர்ந்த படை வீரர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள எத்தனை பேர் அப்படிங்கிற விவரம் வெளியிடப்படலை. ஆனால் மிக முக்கியமான நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க கடல் வழியாக குவைத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது. எதற்காக இவங்க கடல் வழியாக போனாங்க, அஃபிஷியலாக ஏன் போகலை அப்படிங்கிற தகவல் இன்னும் ரிலீஸ் ஆகலை. பட் ஐஆர்ஜிசி ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களில் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட் அப்படிங்கிறது, இந்த சர்மாட் மிசைலை வச்சு உக்ரைனை முடிச்சு விடுவதற்கான பெரிய வேலை தொடங்கியிருக்கு. உக்ரைன் நேற்றைய தினம் ரஷ்யாவினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே ஒரு பெரிய அட்டாக்கை நடத்தினாங்க. இதன் காரணமாக கரெக்டாக 12ஆம் தேதி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து சர்மாட் மிசைலுடைய சோதனையும் முடிச்சு அதை முதல் களமாக எந்த இடத்துல சோதனை பண்ண போகிறாங்கன்னா உக்ரைனுடைய ஆயில் ஃபேக்ட்ரி மேலே அட்டாக் பண்ண போகிறாங்க. இந்த அட்டாக் அப்படிங்கிறது அந்த ஒட்டுமொத்த உக்ரைனும் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு புறம். அப்போ உக்ரைன் போர் நின்றும்.
இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த தைவானுக்கு விஷயமா சைனாவுக்கு போயிருக்கக்கூடிய ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னால, இந்த இடத்துல மிக முக்கியமாக நம்முடைய என்விடியாவினுடைய சிஇஓ வந்து ட்ரம்ப்பையும் ஜி ஜின்பிங்கையும் மீட் பண்ண போகிறார். ஸோ இந்த செமிகண்டக்டர் டிவைஸ் ரிலேட்டடான ரேட்டுங்கிறது ஃபியூச்சரில் இனிமேல் குறையிறதுக்கும் சைனாவுக்கு அது சாதகமாக மாறுவதற்குமான வாய்ப்பும் கையெழுத்தாக போகுது. ஸோ என்விடியா அப்படிங்கிற அந்த ஒரு இடம் ஒட்டுமொத்த உலகத்திற்குமான செமிகண்டக்டர் ரிலேட்டடான விஷயங்களை அவங்க தான் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இன்னும் தைவானில் சில இடங்கள் இருக்குது, அவங்களும் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ இந்த செமிகண்டக்டருடைய ரேட் இப்போ கூட போகுதா குறைய போகுதான்னு இவங்க போடக்கூடிய கையெழுத்தை பொறுத்து தான் இருக்குது. இப்போ என்விடியா அப்படிங்கிறது வந்து உலகளாவிய அளவில் ரொம்ப பெரிய நிறுவனம். அப்போ நம்ம இந்தியாவுக்கு கூட அவங்க தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய கம்ப்யூட்டர் சிப்பில் கூட அவங்களோட தான் இருக்கும், மதர் போர்டில் எல்லாம். ஸோ அப்படிப்பட்டவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய அளவிலான மாற்றத்தை வந்து தொழில்துறையில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ச்சியாக பிரசாத் சிக்னேச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.